வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அது கூட ஒரு பட்டைத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியுமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா மஞ்சத்தூளை போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்து கூடயும் தக்காளி கூடயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச மிக்சிலே பார்த்தீங்கன்னா தண்ணி அலசிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சுக்க போகிறேன். 5 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது 5 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. உங்கள் கறி எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம கிரேவி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வற்ற விடலாம். 5 நிமிஷம் நல்லா வத்திருச்சு. நமக்கு சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.